மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஆமாம், இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைகளிலே தொடர்ந்து நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் இதுவரைக்குமாய் நம்ம பார்த்த காரியங்கள் 7 சபைகளை நம்ம தியானித்தோம். 7 சபைகளுக்கான விளக்கங்களையும் ஆழ்ந்த சத்தியத்தையும் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே போல் ஆவியின் கனிகள் 9 கனிகள் இருக்கிறது. அந்த 9 கனிகளை குறித்தும் ஒரு ஆழமான சத்தியத்தை, ஒரு விரிவான ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதே போல் ஆவியின் வரங்கள் 9 வரங்கள் இருக்கிறது. அந்த 9 வரங்களை குறித்தும் 3 பிரிவுகளாக 3 பிரிவுகளாய் பிரிக்கப்பட்டு அதை சொல்லுவாங்கள்ல 3 3 9 இல்லைங்களா? ஒவ்வொரு பிரிவுகளிலும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் 3 வரங்களை நம் பிரித்து அதை தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதைத் தொடர்ந்து வேதத்தில் இருக்கிற ஓமைகளை குறித்து நம்ம இன்றைக்கு புதிய ஒரு துவக்கத்தை நாம் துவங்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷ புத்தகங்களிலே அவர் பேசியிருக்கிற ஓமைகளை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷக புத்தகத்திலும் ஆண்டவர் ஏறக்குறைய 46 ஓமைகளை பேசியிருக்கிறார். எத்தனை ஓமைகள்? மறக்கக்கூடாது. எத்தனை ஓமைகளை தியானிக்க போகிறோம்? அது எத்தனை மாதத்துக்கு போவோமோ, எத்தனை வருடத்துக்கு போவோமோ தெரியாது. ஆனால் 46 ஓமைகளையும் நம் தியானிக்க போகிறோம். அதுக்கான ஒரு முன்னுரையாக இன்றைக்கு உங்களோட கூட நான் ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். ஓமைகள் என்பது ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு காரியத்தை விரிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக மறைமுகமான சில காரியங்களோடு கூட மக்களுக்கு புரியப்படுத்தும்படி கர்த்தர் பேசின காரியங்கள். அதாவது இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிற பிரகாரமாய் ஓமைகள் என்பது பரலோக ராஜ்யத்துக்குரிய உண்மைகளையும், பரலோகத்து ராஜ்யத்துக்குரிய காரியங்களையும், பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியங்களையும், பூலோகத்தில் நடக்கிற காரியங்கள், இந்த மண்ணுலகில் நடக்கிற சில காரியங்களோடு கூட ஒப்பிட்டு பரலோக தரிசனத்தை மக்கள் புரிந்து கொள்ளும்படி, மக்கள் எளிமையாக இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஒரு கதை ஒப்பிட்டு ஒரு ஒப்பனையாக பேசுகிறது தான் ஓமை என்று அழைக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரலோகத்துக்குரிய காரியங்களையும், பரலோக ராஜ்யத்துக்குரிய தரிசனங்களையும், பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியத்தையும் உண்மையும் பூலோகத்துக்குரிய காரியங்களோடு ஒப்பிட்டு காண்பிக்கக்கூடியது தான் ஓமைகள். என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஓமைகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டேன்னா சொல்லணும், பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியத்தையும் உண்மையும் காரியங்களையும் தரிசனங்களையும் பூலோகத்தில் நடக்கிற காரியங்களோடு கூட ஒப்பிட்டு பேசுவது தான் ஓமைகள். ஆண்டவர் அப்படி 46 ஓமைகளை இந்த காஸ்பல் நற்செய்தி புத்தகங்களிலே பேசியிருக்கிறது நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஓமைகள் என்று சொல்லப்படும் பொழுது உலகத்திலும் சில ஓமைகள் இருக்கிறது, வேதாகமத்திலும் சில ஓமைகள் இருக்கிறது. 2 பிரிவாக பிரிச்சுக்கணும். ஓமைகள் அப்படின்னு போட்டு அங்கேருந்து ஒரு ஏரோ மார்க் போட்டு 2 வரணும், 2 இந்த பக்கம் வரணும். இது உலகம் சொல்லுகிற ஓமைகள், இது வேதம் சொல்லுகிற ஓமைகள். அப்படி 2ஆக நீங்கள் பிரித்து, இங்கே போர்டு இருந்தால் அழகாக எழுதி நான் காட்டுவேன் உங்களுக்கு. அப்படி நீங்கள் அதை பிரிச்சுக்கினீங்கன்னா, இந்த உலகம் சொல்லுகிற ஓமைகள் பார்த்தீங்கன்னா, உலகத்தின் ஓமைகள் என்ன சொல்லுதுன்னா, கற்பனைகளையும் பொய்களையும் கனவுகளையும் உள்ளடக்கியது தான் உலகத்தின் ஓமைகள். ஆனால் வேதத்தின் ஓமைகள் மனிதர்கள் அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், தெரிந்து கொள்ளவும், அவர்களுடைய அளவிற்கேற்றபடி பரலோகத்தின் சத்தியத்தை உண்மையாக மக்களோடு கூட வெளிப்படுத்தி காண்பிப்பது தான் வேதத்தில் இருக்கிற ஓமைகள். அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள், யூதர்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே ஆண்டவர் எல்லா இடங்களிலும் பிரசங்கித்தார். அவர் நடந்து போகிற இடத்துலலாம் பிரசங்கம் பண்ணார். எங்கெல்லாம் கூட்டத்தை பார்க்குறாரோ அங்கெல்லாம் மனதுருகி உடனே பேச தொடங்கிடுவார். ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்துக்கிறாங்கன்னா உடனே அங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்போ ஆண்டவருடைய உள்ளம் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லா இடத்திலும் பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை
எளிமையான முறையில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக அவருடைய ஊழியத்தில் அதை செயலாற்றினார். ஆகவே தான் அவரை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் எல்லாருமே நம்மளை சுற்றி எஜுகேட்டடாக இருப்பாங்க நம்ம நினைக்க முடியாது இல்லை. ஒரு சபையில் இருக்கிறாங்க, சபையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே எல்லாமே டாக்டராக இருக்க முடியுமா? எல்லாமே என்ஜினியராக இருக்க முடியுமா? எல்லாமே அரசாங்க வேலையில் இருக்கிறவங்கள இருக்க முடியுமா? அப்படி அல்ல. ஒரு கூட்டத்தில், ஒரு பொதுவான இடத்துல, ஒரு சந்தைக்கு போகிறோன்னா சந்தையில் எல்லா வேலையில் செய்கிறவங்களும் அந்த சந்தையில் இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு படித்த மக்கள் இருப்பாங்க, படிக்காத மக்கள் இருப்பாங்க, மீன் பிடிக்கிறவர்கள் இருப்பாங்க, அதை வாங்குகிறவர்கள் இருப்பாங்க, நல்லா படித்தவங்களும் இருப்பாங்க, படிக்காதவர்களும் இருப்பாங்க. அப்படி அவர் போகிற இடத்துல எல்லாம் ஒரு தெளிவான காரியங்களை, அந்த எளிமையான மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட ரொம்ப எளிமையாய் புரிந்து கொள்ளும்படி பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை இந்த பூலோகத்துக்குரிய காரியங்களோடு ஒப்பிட்டு பேசுவார். அதை கண்ணு தெரியாதவங்க கேட்டாங்கன்னா கூட அவ்வளோ எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க அவர் பேசுறது. அதுதான் ஓமைகளில் இருக்கிற ஒரு ஆழமான சத்தியம். நம்மக்கிட்ட ஒரு விளக்கம் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக நான் ஒரு செய்தி படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம் என்றால் என்ன அப்படின்னா, சூரிய குடும்பம் என்பது சூரியனும் சந்திரனும் மற்ற கோள்களும் சேர்ந்தது சூரிய குடும்பம் எனப்படும் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு ஒரு பதில் படித்தேன். சூரிய குடும்பம் என்பது சூரிய குடும்பம் எனப்படும் என்பது ஒரு பதிலாக சொல்லப்பட்டிருக்குது. இப்போ சூரிய குடும்பம்னா அப்படின்ற ஒரு விளக்கமே கிடையாது இல்லை. நம்மளுக்கு பொதுவாக கேலக்ஸி ஃபேமிலி அப்படின்னும்போது நமக்கு தெரியும் 9 கோள்களையும் 9 கோள்களுக்கான துணைக்கோள்களையும் கொண்ட ஒரு அமைப்பு தான் சூரிய குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சூரியனை மையமாக வைத்து பூமி தன்னைத்தானே சுற்றி சூரியனும் சுற்றி வருகிற ஒரு நாள் ஒரு பகல் ஒரு இரவு உண்டாகிறது என்பதை ஒரு விளக்கமாக சொல்லக்கூடிய அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியுமோ அப்படி நம்ம சொன்னால் தான் மக்களுக்கு அது புரியும் இல்லையா? இப்போ படித்தவங்க கிட்ட பேசுகிறதும் ஒரு படிக்காத ஒரு பாமர மக்களிடத்தில் பேசுகிறதுக்கும், இப்போ இந்த இடத்துல நின்று பேசும் பொழுது இங்கே நம்ம என்னை எதிரே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நல்லா படித்தவர்களும் இருப்பார்கள், ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கு போகாதவர்களும் இருப்பார்கள். ஆனால் நான் பேசுகிறத எல்லாம் புரிந்து கொள்ளும்படி நான் பேசுவது தான் ரொம்ப எளிமையானது. அப்படி பேசி கூட நிறைய பேருக்கு புரியாது. ஏன் கோயிலுக்கு வரோம், பாஸ்ட் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, ஏதோ ஊமன்றாரு, நம்மளுக்கு பேன்ற ஊமை தான் தெரியும், இவர் ஓமன்றாரு, ஓமன்னாது ஊமனாது. இப்போ இது ஒரு கன்ஃபியூஷனில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஓமைகள் அப்படின்றது ஒரு சிறு கதைகளை போல் வச்சுங்களேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக எப்பவுமே ஒரு பைபிள் வசனம் எடுத்து நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது உங்கள் நகைச்சுவைக்காக அல்ல, வேதத்தில் இருக்கிற காரியத்தை பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கின்றதுக்காக கூட ஒரு கதையை சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக என் வாழ்க்கையில் கூட இப்படி தான் இருந்துச்சுன்னு ஒரு சாட்சி ஸ்டார்ட் பண்ணி என் லைஃப்பில் கூட இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓ ஐயா வாழ்க்கையில் இப்படி இருந்ததுக்கு போல் பைபிள் இருக்கிறது கூட விட்டுருவோம். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு கதையை சொல்லும்போது என்ன பண்ணுவோம், ரொம்ப ஷார்ப்பாக கேட்போம். அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு ஓமைகளையும் மக்களிடத்தில் பேசும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற காரியங்களை பூலோகத்தில் இருக்கிற மக்களுக்கு புரிஞ்சு கொள்ளும்படி எல்லா இடத்துலையும் அழுத்தமாக சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் இது எதை குறிக்குது, பரலோக ராஜ்யத்தை குறிக்குது அப்படின்றத ஆழமான சத்தியத்தை சொல்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஓமைகள் அப்படிப்பட்டது கிடையாது. எல்லாம் கற்பனை கதைகள் தான் இல்லை, கற்பனை கதைகள். நான் சின்ன வயசுலேருந்து தினத்தந்தி பேப்பரில் ஒரு தொடர் படிச்சிருந்தேன். சின்ன வயசில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு சிந்து பாத்னு ஒரு தொடர் வரும். அது எப்பவுமே நான் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அது உண்மையாக பொய்யா, அது உண்மையே கிடையாது. ஆனால் அது ஒரு கதை, ஒருத்தர் எழுதுகிறாங்க, நம்ம அதை படிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கற்பனையானதையும் போலியானதையும் மாயானதையும் இந்த உலகம் அது இல்லாத ஒன்றை இருக்கிறதா நம்மளை நம்ப வைக்கிறதுனால அது இல்லாதது ஒன்றை இவங்க நம்புகிறாங்க. அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க சொல்கிற கதைகளையும் அவங்க சொல்கிற அந்த காரியங்களையும் ஒப்பனைகளையும் வைத்து நம்மளே ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். ஓ நம்மளுக்கும் இப்படி தான் நடக்கும் பொழுது. அதெல்லாம் போய் உலகத்திலுடைய ஒப்பனைகளும் உலகத்தில் இருக்கிறதான ஓமைகள். உதாரணமாக சொல்லுவாங்க, இப்போ நிறைய பழமொழிகள் இருக்குது இல்லை, நிறைய பழமொழி சொல்லுவாங்க. யார் இப்போ ஆயாங்க தான் நிறைய பழமொழிலாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு நிறைய பழமொழிகள்லாம் தெரியாது. யாருன்னா ஒரு பழமொழி சொல்லுங்கள் பார்க்கலாம். பழமொழி சொல்லுங்கள்.
பழமொழி எழுதுனா கூட ஸ்கூலில் மார்க் உண்டு தெரியுங்களா? பழமொழிகள் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு இதில் என்ன புரியுது? சாப்பாடு வெந்துச்சான்னு பார்க்கணுன்னா அப்படியே குண்டானில் கை விட்டு அமுத்தி பார்க்க மாட்டாங்க. அள்ளி ஒரு சோறு வெந்திருக்குதான்னு பார்த்தா, புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் நான், நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு சாப்பாடு வெந்திருந்ததுன்னா உள்ளே இருக்கிற சாப்பாடெலாம் வெந்திருக்குது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அப்படின்றது ஒரு சின்ன வரியாக இருந்தாலும் அதுக்கான விளக்கம் ரொம்ப பெருசு இல்லை? அதே போல் சொல்லுவாங்க, அதாவது முருங்கை மரத்தை உடைச்சி வளர்க்கணும், பொம்பளை பிள்ளையை அடித்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் பழமொழிகள் நிறைய இருக்குது, நிறைய பழமொழி இருக்குது. எனக்கு நிறைய ஞாபகம் இப்போ வரமாட்டுது, ஆனால் பொதுவாக நிறைய அடிக்கடிக்கும் வரும். எதுக்காக சொல்கிறேன்னா, இது எல்லாமே ஒரு கருத்தியலாக ஒரு சிந்தனைக்காக நம்ம எடுத்துக்கொள்வோன்னா நீங்கள் இதை சிந்திக்க முடியும். ஆனால் அது செயல்பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியும், சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக சொல்லுவாங்க, ஆமை புகுந்த வீடு விளங்காது. எங்கெங்கே குளங்க அப்படியே கட்டி வச்சுட்டுக்கிறாங்க, ஆமை வீட்டு உள்ள புற போகுது இல்லை? ஆமை எப்படி ஆமை போகிறதுன்னா ஆமை போகிறது கிடையாது. இந்த சுவாபம் உள்ள மனிதர்கள் ஆமை போகிற வீட்டில் விளங்காதுன்னா எல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்குறாங்களே. இப்போ ஆமையெல்லாம் ஒரு பெட்டாக வீட்டில் வச்சு தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்க ஆமை. அவங்களாம் நல்லா இல்லாமல் போயிடுறாங்க. இது ஒரு கற்பனை. இப்படி சொல்கிறது ஏதோ ஒரு ஐதீகமாக சொன்ன சில காரியங்களை நம்ம பிடித்து கொண்டு அந்த கற்பனைகளின்படி இன்ன வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. எங்கள் பாட்டி சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க. அவங்க சொன்ன சில காரியங்களை இன்ன வரைக்கும் கூட பிள்ளைங்க பின்பற்றி கொண்டே இருப்பாங்க. 3 வழி கூடுற இடத்துல திரும்பி பார்க்காதன்னு சொல்லுவாங்க. ஏன் சொன்னாங்கன்னே தெரியாது. இன்ன வரைக்கும் திரும்பி பார்க்காம வந்துனுக்கு நம்ம பாப்பா. ஏமாண்ணா எங்கள் அந்த பக்கம் வரும்போது திரும்பி பார்க்காம வர சொன்னாங்க எங்கள் பாட்டி. இன்ன வரைக்கும் நான் திரும்பி பார்க்காம தான் போயின்னுக்கிறேன். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கதைகள், ஒரு மூட நம்பிக்கை பழக்க வழக்கத்தை மக்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட ஒரு காரியங்கள். இன்றைக்கி பிள்ளைங்களாம் நல்லா படித்து எஜுகேட்டடாக நல்ல ஒரு பொது அறிவு உள்ளவர்களாக இருக்கிறீங்கள. அப்போது பழைய சில காரியங்களை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளணுமோ தவிர அந்த மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களோடு கூட நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. இப்போ உலகம் சொல்லுகிறதான நீதி, உலகத்தின் நீதியின்படி உலகத்தின் பார்வையில் ஓமைகள் என்பது கற்பனைகளையும் கனவுகளையும் பொய்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலம் சொல்லுகிற ஓமைகள் மனிதர்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அவர்களுடைய அளவிற்கேற்றபடி நமக்கு எப்படி புரியுமோ அப்படி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஓமைகளோடு கூட நம்ம இடத்துல பேசுகிறார். எத்தனை பேர் பைபிளில் இருக்கிற ஓமைகளை படிச்சிருக்கிறீங்களா? ஓமைகள் படிச்சிருக்கிறோம் இல்லை? எனக்கு ஓமைகள்னால் முதல்ல என்னன்னே தெரில, எதெல்லாம் ஓமைகள்னு தெரில அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். பொதுவாக ஓமைகள்ன்றது இந்த உலகத்தில் கேலி சித்திரங்கள், ஒரு கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு கேலி செஞ்சு கேலி பண்ணி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அடுக்கு மொழிகளையும் ஓமைகளையும் வைத்து பேசுவாங்க. பொதுவாக அதுக்கு தான் ஓமைகள் வச்சுருப்பாங்க வயசானவங்க. எதுக்குன்னா அதை கேலி பண்ணி பேசுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் தான் இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லப்படுகிறதான, வேதம் சொல்லுகிறதான ஓமை என்பது நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் கடவுளுக்குள்ளாக பரலோக ராஜ்யத்தில் கட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளாக நம் வேரூன்றி வளரவும் ஆவிக்குரிய சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படியாகவும் பரலோக ராஜ்யத்தின் தரிசனத்தை பெற்று இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடியவர்களாகவும் இருக்க இந்த ஓமைகள் நமக்கு உதவியாக இருக்கிறது. நான் நிறைய ஓமைகள் 46 ஓமைகளை சொல்கிறேன், நீங்கள் குறிக்க முடிஞ்சால் குறிச்சிங்க. முதலாவது ஓமை உப்பும் வெளிச்சமும். உப்பும் வெளிச்சமும் என்பது முதலாவது ஓமை. ரெண்டாவது ஓமை எதிராளிகள் என்கிறதான ஓமை. மூன்றாவது ஆகாயத்து பறவைகள் என்கிறதான ஓமை. நான்காவது காட்டு புஷ்பங்கள் என்கிற ஓமை. ஐந்தாவது கனி கொடுக்கும், நல்ல கனி கொடுக்கும் மனிதன் என்கிற ஓமை. ஆறாவது புத்தியுள்ள புத்தி இல்லாத மனுஷன் என்கிற ஓமை. ஏழாவது பழைய வஸ்திரமும் பழைய துருத்தியும் என்கிறதான ஓமை. எட்டாவது
பலவானை கட்ட வேண்டும் என்கிற ஓமை. 9வது இயேசுவின் உண்மையான உறவுக்காரர் என்கிறதான ஓமை. 10வது விதைக்கிறவன் ஓமை. 11வது களைகள் என்கிறதான ஓமை. 12வது கடுகு விதை ஓமை. 13வது புளித்த மாவு ஓமை. 14வது புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்கிற ஓமை. 15வது விலையுயர்ந்த முத்து என்கிறதான ஓமை. 16வது மீன்களை வாரிக்கொள்ளும் வலை என்கிறதான ஓமை. 17வது தேறின வேதபாரகன் என்கிறதான ஓமை. 18வது சிறு பிள்ளைகள் என்கிறதான ஓமை. 19வது காணாமல் போன ஆடு என்கிறதான ஓமை. 20வது இரக்கமற்ற ஊழியக்காரன் என்கிறதான ஓமை. 21வது திராட்சை தோட்டத்து வேலையாட்கள் என்கிறதான ஓமை. 22வது 2 குமாரர் என்கிறதான ஓமை. 23வது துர்மார்க்கமான தோட்டக்காரன் என்கிறதான ஓமை. 24வது ராஜகுமாரரின் கல்யாணம் என்கிறதான ஓமை. 25வது ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள் என்கிறதான ஓமை. 26வது துளிர்விடும் அத்திமரம் என்கிறதான ஓமை. 27வது உண்மையுள்ள ஊழியக்காரன் என்கிறதான ஓமை. 28வது 10 கன்னிகைகள் ஓமை. 29வது தாளந்துகள் ஓமை. 30வது செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் என்கிறதான ஓமை. 31வது தெரியாத விதமாய் முளைத்த விதை என்கிறதான ஓமை. 32வது கடன்பட்ட இருவர் என்கிறதான ஓமை. 33வது நல்ல சமாரியன் என்கிறதான ஓமை. 34வது பாதிராத்திரியில் வந்த சிநேகிதன் என்கிறதான ஓமை. 35வது மதியற்ற ஐஸ்வர்யவான் என்கிறதான ஓமை. 36வது கனியற்ற அத்திமரம் என்கிறதான ஓமை. 37வது காணாமல் போன வெள்ளிக்காசு என்கிறதான ஓமை. 38வது மனம் திரும்பிய இளைய மகன் என்கிறதான ஓமை. 39வது அநீதியுள்ள உக்கிரனக்காரன் என்கிறதான ஓமை. 40வது வேறு எந்த நற்செய்தியிலும் குறிப்பிடப்படாத ஓமை. இது தனிப்பட்ட விதமாய் சொல்லப்படுகிறது. ஆகவே இது வேறு எதிலும் குறிப்பிடப்படாத ஒரு ஓமையாக இருக்கிறது. 41வது ஐஸ்வர்யவானும் லாசரும் என்கிறதான ஓமை. 42வது எஜமானனும் ஊழியக்காரனும் என்கிறதான ஓமை. 43வது அலற்றுகிற விதவை என்கிறதான ஓமை. 44வது பரிசேயனும் ஆயக்காரனும் என்கிறதான ஓமை. 45வது நல்ல மெய்ப்பெண் அல்லது நல்ல ஆயன் என்கிறதான ஓமை. 46வது கோதுமை மணி என்கிறதான ஓமை. 46 ஓமையை நான் சொன்னேன். இதில் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ஃபெமிலியரானது என்ன தெரியுங்களா? இளைய மைந்தன், காணாமல் போன இளைய மைந்தன் நமக்கு தெரியும். நல்ல சமாரியன் நமக்கு தெரியும். காணாமல் போன ஆடு தெரியும். வெள்ளி காசு தெரியும். நல்ல சமாரியன்ற ஓமை நமக்கு தெரியும். வேறு எந்த ஓமை உங்களுக்கு தெரியும்? இவ்வளோ ஓமைகள் இருக்குது. 46 ஓமைகள் இருக்குது. எல்லாமே நல்ல வசன ஆதாரங்களோடு கூட இந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் ஒரு பொக்கிஷமாய் கிடைத்திருக்கிறது. இதை தான் வருகிற நாட்களிலே ஒவ்வொரு ஓமைகளாக ஆழ்ந்த சத்தியத்தில் அதற்கான விளக்கங்கள். என்னடா இது 46 ஓமை ஒரே நாளில் சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்ட்ரடக்ஷன்றதுனால இவ்வளோ வேகமாக சொல்லணும் போயிட்டால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. ஓமைகளை பற்றி சொல்கிற இவர் அது நம்மக்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியாமல் சொல்லிவிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன்றதுனால உங்களுக்கு அதனுடைய எல்லா தலைப்புகளையும் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன், அவ்வளோதான். இதில் ஒவ்வொரு 46 ஓமைகளும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளைக்கென்று ஒவ்வொரு வாரமும் ஒரு ஓமையை 2 வாரம் 3 வாரம் கூட பேச முடியும். அவ்வளோ மறைப்பொருள்கள், அவ்வளோ ஆழமான சத்தியங்கள் அந்த ஓமைகளுக்குள்ளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவே தம் நாவினால் பேசினவைகள். அதுதான் இந்த வார்த்தைகளுடைய ரொம்ப அழகும் ஆழமான சத்தியம். இயேசு தம்முடைய வார்த்தையினால் அவர் பேசின வார்த்தைகள் தான் நம்ம ஓமைகளாக தியானிக்க போகிறோம். எளிய மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள், ஏழை மக்கள், விவசாயம் செய்கிற சாதாரணமான மக்கள் கூட பரலோக ராஜ்யத்தை புரிந்து கொள்ளும்படியாக ஆழமான சத்தியத்தை அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் பிரசங்கித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பேசுகிறது நிறைய பேருக்கு புரியாது.
நம்ம என்ன பேசுகிறனே புரியாமல் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டே இருப்போம். பேசிக்கிட்டே இருக்கும்போது மறந்துட்டு நான் என்ன சொல்ல வந்தேன், நான் என்ன பேச வந்தேன், எனக்கே அப்படி நடந்திருக்குது. அப்போ நம்ம என்ன பேசுகிறன்றதே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ ஒரு பாரமுள்ள தெய்வமாக இருந்தால் யோசித்து பாருங்கள். ஒரு கூட்டத்தின் நடுவில் நின்று பேசும் பொழுது எல்லா தரப்பட்ட மக்களும் நிற்பாங்க, எல்லா மக்களும் இருப்பாங்க. எல்லாருமே புரிந்து கொள்ளும்படி பரிசெயரும் இருப்பான், சதிசெயரும் இருப்பான், படித்தவனும் இருப்பான், படிக்காதவனும் இருப்பான், விவசாயி இருப்பான், மீன் பிடிக்கிறவன் இருப்பான். இப்படிப்பட்ட எல்லா மக்களும் கூடியிருக்கிற இடத்துலலாம் இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு. அவங்க எல்லாருமே அதை எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆகவே தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நாளுக்கு நாள் அதிகமானார்கள். இதை வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இயேசுவை குற்றப்படுத்தும்படி வகை தேடினாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் மக்களை நல்வழிப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் என்று சொல்லப்படுகிறதான இறை மக்கள், பரலோகத்தின் தேவன் என்று சொல்லப்படுற யாவே காட் இல்லை பரலோகத்தின் தேவன் யெகோவா தேவனை வணங்கக்கூடிய அந்த மக்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான சத்தியத்தை பிரசங்கிக்காமல் உண்மையான கர்த்தருடைய வருகை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனிதர்களுடைய மீட்பை குறித்தும் கிறிஸ்துவின் வருகையும் மரித்தலையும் உயிர்த்தெழுதலையும் குறித்தும் பிரசங்கிக்காத ஒரு காலகட்டங்களாக அது இருந்தபடியால் எளிமையான முறையிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அது உரியது தான். ஆனால் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள், கடவுள் அறியாது இருக்கிற மக்களும் ஆண்டவரை புரிந்து கொள்ளும்படி எளிமையான ஒரு நடையில் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லணுன்னா அந்த ஓமைகளை கொண்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அது ரொம்ப அதிகமாக கிரியை செய்யும். இந்த ஓமைகளை ஒரு முன் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் இருக்கிற ரகசியங்கள் உங்களுக்கு தெரிந்த ஓமைகளை யோசிச்சு பாருங்கள். காணாமல் போன ஆடு என்கிற அந்த ஓமை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இதெல்லாம் ஒரு டச் பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? 100 ஆடுகள் வைத்து கொண்டிருந்த மனிதன் காணாமல் போன ஒரு ஆட்டின் மீது தான் அதிக கவனம் உள்ளவராக இருந்தார். நமக்கு 99 இருக்குதே அது போதும் அப்படின்னு நினைக்கல. காணாமல் போன அந்த ஆட்டு மேலே கடவுள் கவனமாக இருந்தார். அதை தான் அவங்களுக்கு என்ன பண்ண, காணாமல் போன ஆடை பற்றி ஒரு விளக்கத்தை சொல்லி அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறார். அப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிற மக்களை குறித்து இருக்கிற பாரத்தை விட ரட்சிக்கப்படாமல் மந்தைக்கு வெளியே இருக்கிறதான மக்களை குறித்ததான பாரம் ஆண்டவருக்குள் அதிகமாக இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்றைக்கு ஒரு கிண்டல் கேலி செய்து பேசக்கூடிய ஒரு காரியம்தான் நல்ல சமாரியன் கதையில் வருகிறதான ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது லேவியர்கள் வருவார்கள், அப்புறமா யார் வருவாங்க, பரிசேயர்கள் வருவார்கள், ஆசாரியர்கள் வருவார்கள். இவங்கெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள், கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு செல்கிறவர் என்று எல்லாருக்கும் சொல்கிறாங்க, பறைசாற்றக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை குறித்த ஒரு சத்தியத்தை அறிந்திருந்தும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அந்த பக்கம் வர்றாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் யார் அந்த இடத்துல அந்த மனிதரை காப்பாற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது சமாரியர் என்று சொல்லப்படுகிறவர்கள் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்ட அந்த சமாரியர்களுக்குள்ளாக இருக்கிற நல்ல குணத்தை அங்கே இருக்கிற லேவியர்களும் ஆசாரியர்களும் பரிசேயர்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக அந்த இடத்துல எவன் ஒருவன் தாழ்ந்தவனாக இருக்கிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துகிறதுக்கு ஒரு அடையாளமாக அந்த நல்ல சமாரியனை குறித்ததான ஒரு ஓமை சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு ஓமைகளும் எதிரே இருக்கிற மக்கள் சரியாய் புரிந்து கொள்ளும்படி அவரை சுற்றி இருக்கிற பரிசேயர் சதிசேயர் லேவியர்கள் ஆசாரியர்கள் அவரை புரிந்து கொள்ளும்படி. இன்னொன்று சொல்கிறாரு, ராயனுடையது ராயனுக்கும் கர்த்தருடையதை கர்த்தருக்கும் கொடுக்கணும். நான் ஆண்டருடைய பிள்ளை, அதனால் நான் வரிலாம் கட்ட மாட்டேன், நான் ஏன் வரி கட்டணும், நான் பரலோகவாசி, நான் ஆண்டரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், ஆண்டருடைய பிள்ளைங்க நாங்கள் வரி கட்ட முடியாதியா அப்படின்னா கரண்ட்டு கட் பண்ணுருவாங்க.
தண்ணி கட் பண்ணிருவாங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், ராயனுடையது ராயனுக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக செய்யுங்க. கர்த்தருடையது கர்த்தருக்கு செய்யுங்க, ராயனுடையது ராயனுக்கு செய்யுங்க. நிறைய கிறிஸ்துவங்களை மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் தெரியுமா? நாங்கள் கிறிஸ்டின் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தணும். இந்த உலகத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, மனுஷனை தானே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஊர் வீதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஊர் வீதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது திருவண்ணத்தை கேட்குறாங்களோ இல்லை ஊர்லேருந்து நம்ம இந்த ஊரில் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ, நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா, இந்த ஊரில் நான் வாழ்கிறதுனால, இந்த ஊரில் நான் ஒரு குடும்பமாக இருக்கிறதுனால என்கிட்ட கேட்குறாங்க. ஒரு 500 ரூபாய் ஊர் வீதங்க, எல்லாம் கொடுத்துக்குறாங்க, நீங்களும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? பொல்லாத பிசாசு, யார் இடத்துல வந்து கேட்குற 500 ரூபாவை? இந்த ஊரும் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் வந்து ஊர் வீதம் கேட்டுக்கொண்டு போ அப்பால அப்படின்னு சொன்னீங்கன்னா உன்னே வெறுத்துருவான், என்னை வெறுத்துருவான், சபையை வெறுத்துருவான். ஆண்டவர் சொல்ல, ராயனுடையது ராயனுக்கு தான். நம்ம ஊரில் தானே வாழ்கிறோம். நீ எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு எல்லா மனிதர்களையும் நிராகரிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல தானே போகிறோம். ஒரு நாளைக்கு நீ போய் அவங்ககிட்ட சத்தியம் சொன்ன வச்சுக்கியா, அது பவிஷ்னா தெரியுமா? ஊர் விதம் கொடுக்காது, அதுக்கு தான் போய் கோயிலில் சேர்ந்துட்டாங்க பொழுது இவங்கெல்லாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், தூக்கி போட்டுருங்க, தேவையில்லை. ஆண்டவர் ராயனுடையது ராயன். அது அவனுக்கு ஊரில் இருக்கிறல்ல, நீ உங்கள்கிட்ட நன்மை உண்டாகணும், அவன் இயேசுவை ஏற்றுக்கணும் அப்படின்னா ஆண்டவரை பற்றி நீ சொல்கிறத அவன் கேட்கணுன்னா இந்த 500 ரூபாய் கொடுக்கறதுல ஒன்றும் போகிறதில்ல. அங்கே போயிட்டு நான் ரட்சிக்கப்பட்டு ஞானசந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன், என்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் நீ அப்படின்னு வச்சுங்களேன். ஊருக்குன்னு ஒரு நல்லது நடக்கும்போது எல்லார்கிட்டையும் எல்லாம் கேட்டுன்னு வருவாங்க. உங்கள் வீட்டு வந்தோன்னா அப்படியே ஓரமாக போயிடுவாங்க. நாங்கள் எல்லாருக்கும் கூத்து வந்தீங்க, எனக்கு மட்டும் கொடுக்கலாம், உனக்கு அவ்வளோ தான், நீ கோயிலில் போய் வாங்கிக்க போன்ட்டு போடுவாங்க. என்ன பிரதர், போங்க, நீங்கள் கோயிலுக்கு தானே போகிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்கள? இல்லைங்க, எல்லாருக்கும் எழுதின்னு வந்தீங்களா? எனக்கு எழுதுங்க. உங்களாம் எழுத முடியாது, ஊர் வீதம் குத்தியா? இப்போவே நான் கொடுக்குறேன். இப்போல்லாம் வேணாம், அன்றைக்கி கேட்டோமே குத்தியா, இன்றைக்கி எதனா கொடுக்குறேன்லாம் கொடுக்கக்கூடாது. ஊருக்குன்னு எல்லாருக்கும் சேங்ஷன் ஆகுதுன்னா உங்களுக்கு மட்டும் சேங்ஷன் ஆகாது. ஏன் தெரியுமா? நீங்கள் வந்து தேவனுடைய நாமத்தை 500 ரூபாய்க்கோசரம் இயேசு ஏலம் விட்டுக்கிறீங்க. அந்த இடத்துல தூக்கி வீசாட்டுறதை விட்டுவிட்டு இன்னும் அங்கே உங்களுக்கு அதில் 500 எவ்வளோ செலவு பண்ணுறோம், என்னென்னமோ செலவு பண்ணுறோம். ஒரு ஊரில் இருக்கிறோம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னடா இது பாஸ்டர் யாருக்குன்னா சப்போர்ட் பண்ணுறாரா? உங்களை தெளிவுபடுத்துகிற நல்ல புத்தி நல்ல சிந்தனையில் இருங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு சொல்லிக் கொடு, ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குன்னா தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அழிந்து போகிற அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அந்த ஆத்மா வெளியேற பெற்றது 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துட்டுனா அந்த ஊரில் நீ போகும்போது உனக்கு தோத்திரம் பண்ணால் தோத்திரம்னு வாய் திறந்து நீ பேசினா கூட சொந்தக்காராக இருப்பாங்க, சொந்தக்காராக இருப்பான். 10 பேரோட வந்து கேட்குறாங்க, நம்ம அக்கா நம்ம கேட்டால் கொடுப்பாங்க, நான் கேட்குறேன் வாப்பான்னு அப்படி சவால் விட்டு கூப்பிட்டு வந்திருப்பான். நீ வந்தால் குத்துணுமா போடா வேலையன்னா எப்படிங்க உங்கள் மேலே ஏதாவது ஒரு நல்லது கேட்டுக்கு போனால் கூட உனக்கு மூஞ்ச பார்த்து எடுத்துமா தோணும். சர்ச்சு தான் வரும், அப்படியே பெரிய சிலுவை ஈஸி வயரோட தேவாலயம் தான் வரும். இந்த கோயிலுக்கு போகிறதுனால தான் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் மாறிட்டாங்க. அப்போது உங்கள் மேலே இருக்கிற பிரச்சனை, உங்கள் மேலே இருக்கிற கஷ்டங்கள்லாம் யார் மேலே திரும்புது? ஆண்டவர் மேலேயும் சபை மேலேயும். இன்னும் போதகரை பார்த்தா கடன்னு பல்லு கடிக்கிறாங்க, நரன்னு கடிக்கிறாங்க. என்னை பார்த்து ஒருத்தர், நான் ஸ்தோத்திரம் பண்ணி நிற்கிறேன், ஸ்தோத்திரம் கடிக்கிறான் பல்லு கடந்து எனக்கு. சரி, இன்னத்துக்கு இவர் கட்சினுக்கிறாரு தெரியலையே. அப்புறமா பேசினேன், ஜெபம் பண்ணேன், வந்தார், என்ன கொடுன்னாரு, கொடுத்தேன். என்ன தான் உனக்கு பிரச்சனையா? நீ அப்பயே வந்து வாங்கி போயிட்டுக்கலாமே, அதுக்கு ஏன் பல்லு கடிக்கிறாரு தெரியலையே. இல்லையா, கோயிலுக்கு வந்து எல்லாம் மாட்டுக்கிறாங்க, நீயும் சீக்கிரமாக கடவுள் உன்னை தொட போகிறாரு. ஆமாம், நான் வந்துடுவேன், சீக்கிரமாக வந்துடுவேன் நான் அப்படின்னு அவரே வாயில் சொல்கிறார். எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாரையும் நம்ம ஆதாயப்படுத்த முடியும். கர்த்தருடையது கர்த்தனுக்கும் ராயனுடையது ராயனுக்கும். இன்னும் அழகாக எளிமையாக சொல்கிறார் பாரு ஆண்டவர், புரிஞ்சுக்கிற மாதிரி. எப்பா அந்த இடத்துல வந்து நீ ஆண்டவர் பற்றி பேசினிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ராயன் இடத்துல போய் ராயனுக்குரியது நீ கொடுத்தா தான், அங்கே செலுத்தினா தான் அதை செய்ய முடியுமே. நம்ம சொந்தக்கார கடை வச்சுக்கிறாங்கன்ட்டு போயிட்டு
நம்ம சொந்தக்காரர் கடை வச்சுக்கிறாருங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். நம்ம சொந்தக்காரன்ட்டு போய் 4 ஜாக்கெட்டு கொடுத்துட்டு தைச்சுன்னு வந்துட்டிங்கன்னா காசு நம்மளாம் ஒரே சர்ச்சைக்கு தானே வரோம் சிஸ்டர், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இந்த 4 ப்ளவுஸ் மட்டும் தைச்சி கொடுங்கன்னா, சகோதரி முதல்ல ஒரு ப்ளவுஸ் ஓகே நம்ம சர்ச்சுக்கு வரவங்க தானே, 2வது 3வது ப்ளவுஸுக்கெல்லாம் அவங்க முகங்கள் மாறிடும். ஆமாம், அவங்க நூல் எங்கேருந்து வருது, கரண்ட்டு பில் எங்கேருந்து வருது, அவங்க டியூப்லைட் போட்டுன்னு அந்த மிஷின் வாங்கி வச்சுன்னு உக்காந்துக்கிறாங்களே, எல்லாத்துக்கும் ஒரு காசு கொடுத்தா தானே. நியாயப்படி ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா தெரிஞ்சவங்க தானே நீங்கள், உங்களுக்காக நான் ஜோம் பண்ணிக்கிறேங்க, காய்கறிகளில் ஃபில் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னா, சார் முதல்ல காசு வைங்க சார், நீங்கள் ஜோம் பண்ணுறது அப்புறம் இருக்கட்டும், ஜோம் பண்ணுங்க நல்லா இருக்கிறோம், ஏதோ ஒரு 2 ரூபா கம்மியாக வேணால் கொடுங்க, அதுக்காக மொத்தமே நீங்கள் ஜோம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக எடுத்துன்னு போனால் நான் நாமம் போட்டுன்னு போகிறதான்னு கேட்பாங்க நம்மக்கிட்டே. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவ்வளோதான். இது ராயனுடையது. அங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறோம் இல்லை, இப்போ ஊரில் தானே இருக்கிறோம், நம்ம ஒரே ஊரில் இருக்கிறோம், இந்த மக்களை தான் பார்க்குறோம், அவங்கள்ட்ட தான் சந்திக்கிறோம். நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? இதெல்லாம் நீங்கள் உடன்படலை, நீங்கள் போய் அங்கே ஒன்றும் எதையும் அங்கே எடுத்துன்னு போயிட்டு ஊற்ற போகிறதில்ல, கூழ் ஊற்ற போகிறது கிடையாது, அங்கே போய் ஆண்டருக்கு போகிறது கிடையாது. ஊர் விதன்றது என்னதுன்னா இதுதான், குத்துரை போ அவ்வளோதான், நம்ம ஊரில் இருக்கிறோம் அவ்வளோதான். அவங்க பார்த்தாங்கன்னா இந்த அக்கா கோயிலுக்கு போச்சுன்னா கூட நம்ம ஊருன்றது அவங்க நேசிக்கிறாங்க, அவ்வளோதாங்க. நம்மளுக்குன்றது அவ்வளோதான், நம்ம தகுதி. போய் தர்க்கம் பண்ணிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு 500 ரூபாய்க்கு என்னென்ன அவங்களும் பந்து பாரு அதுன்னு சொல்லக்கூடாது. ஆமாம் தானேங்க, கரெக்டாக இல்லையா? முடிஞ்சதுன்னா முடிஞ்ச பிறகு வேணால் பஞ்சாயத்துக்கு வாங்க, உக்காந்து பேசுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ராயனுடையது ராயனுக்கும், கர்த்தருடையது கர்த்தருக்கும், அவ்வளோதான். பொதுவாக நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன், நாங்கள் வந்து ஹெவன் கவர்மெண்ட்டு பரலோகத்தினுடைய அரசாட்சிக்கு உட்பட்டுருக்கிறோம், அதனால் தண்ணி வரி கட்ட மாட்டோம், நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரிய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டுருக்குறோம், அதனால் ஈபி பில் கட்ட முடியாது அப்படின்னிங்கன்னா, ஈபி ஆஃபீஸர் வந்து பீஸ் பிடிங்கிட்டு சொல்லுவார், பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் அரசாங்கத்துக்கு அங்கே போங்க, அங்கே லைட் எரியும், தண்ணி போடுற தண்ணி கட் பண்ணி அவர் வந்து சொல்லுவார், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு குறிக்க போங்க, அங்கே ஆறு ஓடின்னு இருக்கு, அங்கே போய் குடிங்க தண்ணி, இங்கே கிடையாது. சார் கட்டிடுறேன் சார், கட் பண்ணாதீங்க சார், நான் கூட என்ன பண்ணுவார், இது முதல்ல கட்டியிருக்க வேண்டியது தானே, இல்லை சார் விட்டுருங்க சார், நான் கட்டிடுறேன் சார், நாளைக்கு கட்டிடுறேன் சார், இதோ உடனே கட்டிடுறேன், இப்போம்மா ஃபைன் போட்டாச்சு, நீங்கள் நாளைக்கு வந்து கட்டுங்க சார், விட்டுருங்க சார், ஜெபம் பண்ணுறம்மா விடுமான்றுவார் அவரே. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதுதான், இந்த மாதிரி தான் ரகசியத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இது பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், இந்த மக்கள்லாம் எளிமையாக புரிஞ்சிக்கும்படி ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்களை இந்த ஓமைகளில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுதான் முதலாவது ஓமை தான் இன்றைக்கி வேத பாடமாக நம்ம வாசித்தோம். இந்த எல்லா ஓமைகளுமே வந்து எல்லா காஸ்பிள்லையும் சொல்லப்படலை. 4 காஸ்பிள் இருக்குது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சினாப்டிக் காஸ்பிள் என்பது ஒரே தன்மையை 3 புத்தகங்களில் சொல்லக்கூடியது. தனித்துவமாய் ஒரே ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து அது வந்து சினாப்டிக் காஸ்பிள். ஆனால் சிலதில் வந்து பார்த்திங்கன்னா 3த்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கு. இப்போது முதலாவது ஓமை உப்பும் வெளிச்சத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம வேத பாடமாக வாசித்தோம். அதில் சொல்லப்பட்ட மத்தேயிலும் சொல்லப்பட்டிருக்குது, மார்க்லையும் சொல்லப்பட்டிருக்குது, லூக்காவிலையும் சொல்லப்பட்டிருக்குது. இதை பற்றி ஆண்டவருக்கு சித்தமானா அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். என்ன தியானிக்க போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உப்பும் வெளிச்சமும் என்கிற ஓமை குறித்து அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். இது நிறைய மறைப்பொருள் இருக்குது, நிறைய ரகசியங்கள் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. இந்த ஓமைகள் பற்றி ஒவ்வொரு ஓமை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா, இவ்வளோ இதில் மகத்துவங்கள் இருக்குதா நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா இன்னும் நீங்கள்லாம் அப்படியே இறையில் வல்லுநர்கள் ஆகிடுவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப தேறினவர்களாக நீங்கள் 4 பேருக்கு பிரசங்கம் பண்ணலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு வேதத்தினுடைய ரகசியங்கள் மறைப்பொருளில் வெறும் ஓமைகளாக படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை மறைப்பொருள் நம்ம தெரிந்து கொண்டு விளக்கத்தை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் எங்கெங்கே இதெல்லாம் கற்றுக்குனீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் தான் எனக்கு வெளிப்படுத்தினாருன்னு பேசுங்க. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், ஜெபம் பண்ணும்போது நான் பைபிள் படிக்கும்போது வெளிப்படுத்தினாருன்னு சொல்லிவிடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். அதனால் இந்த 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 வேத ஆராய்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து வாங்க.
இதில் இருக்கிற மறைப்பொருள்கள் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 46 ஓமைகளையும் நம்ம தியானிக்க போகிறோம். அது ஒவ்வொரு ஓமைக்கு எத்தனை நாட்கள் ஆகுறதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நம்ம அதை தியானிப்போம். அடுத்த வாரத்தில் முதலாவது ஓமை உப்பும் வெளிச்சமும் என்கிற ஓமையை நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.